बोलती है कि सब कुछ ख़त्म हो गया। मैंने कहा क्या हुआ? नहीं, मेरी लड़की ने सुसाइड कर दिया है, ये खबर आई है ஹாஸ்பிட்டல். அனைவருக்கும் வணக்கம் தோஸ்தோம். இன்னைக்கு வீடியோவில் கொல்கத்தாவை சேர்ந்த 31 வயது பெண்மணியான டாக்டர் பெண்மணி, அதாவது டாக்டர் யூஜி முடிச்சுட்டு பிஜி செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கிற ஒரு பெண்மணி, அவங்க ஹாஸ்பிட்டலில் கொலை செய்யப்படுறாங்க. சும்மாலாம் கொலை செய்யப்படல, கற்பழிச்சு கொலை செய்யப்படுறாங்க. இந்த கற்பழிச்சு கொலை செய்யப்படுறதுக்கும் நான் இப்போ பேசுறதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பெண்மணிக்காக நான் பேசல. இன்னைக்கு என் குழந்தை பெண் குழந்தை, இந்த ஒரு பெண் குழந்தைக்காகவும் நான் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த டாபிக் உங்க முன்னாடி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ ஒரு நியூஸ் சேனலுக்கு இவங்களோட பெற்றோர்கள் பேட்டி கொடுக்குறாங்க. பெண் கொலை செய்யப்பட்டதுக்கு அப்புறமா அவங்க இந்த பேட்டியில் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, அந்த ஃபோன் காலில் உங்கள் பொண்ணு சூசைட் பண்ணிட்டா அவளோட பாடி வந்திருக்கு, வாங்க கிளம்பி அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா சூசைட் பண்ணிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஓடி போனால் 3 மணி நேரம் எங்களை நிற்க வச்சாங்க. கிட்டத்தட்ட அப்பா அம்மா என்ன யாருமே எங்களை உள்ள விடலை. 3 மணி நேரமாக நாங்கள் நின்றுட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ பெற்றோர்கள் குழந்தைய பார்த்து, அதாவது அந்த பெண்மணியை பார்த்து தவிச்ச தவிப்பு நீங்க ஹிந்தி தெரிஞ்சவங்க மனசை திடப்படுத்திக்கிட்டு கேளுங்க. ஹிந்தி தெரியாதவங்க நான் ஃபர்தரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு. जिसके मुंह में खून था, फोटो खींच के लाके मुझे दिखाते हैं। उन बच्ची का शरीर में कोई कपड़ा नहीं था, पैर दोनों राइट एंगल में मिला गया। राइट एंगल में एक पांव बेड के इस तरफ, एक पांव बेड के इस तरफ मिला गया। जब तक पेल्विक गर्डल नहीं टूटता है, इस तरह 2 पांव को नहीं चीरा जा सकता है। चश्मे को कूटा गया, जिसके वजह से आंखों से खून निकल गया। गले में गला दबाकर मारा गया। और पूरा ये जो मैं बोल रही हूँ, ஸோ செமினார் ரூம்குள்ளே போன அப்பா அம்மா அந்த கொலை செய்யப்பட்ட பெண்மணியை பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு காமிச்சிருக்காங்க. காமிக்கும் போது அவங்க எந்த நிலமையில இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே பேண்ட்டே இல்லை, சுடிதார் போட்டிருக்காங்க போல். அப்போ பேண்ட்டே இல்லை, அரை நிர்வாணமாக இருந்திருக்காங்க. அவங்களோட 2 கால்களும் முடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு உடைச்சிருக்காங்க போட்டு. எப்படின்னா ஒரு ரைட் லெக் ஒரு பக்கமாகவும் லெஃப்ட் லெக் ஒரு பக்கமாகவும் ரெண்டுமே அப்படியே மடிஞ்சு 2 பக்கமும் விரிச்சு போட்டு உடைச்சிருக்காங்க. பெல்விக் ஏரியா, அதாவது அப்டமனுக்கு கீழே இருக்க பெல்விக் ஏரியாவில் இருக்க எலும்புகள் எல்லாமே உடைச்சிருக்காங்க. எந்த அளவுக்கு போட்டு விரிச்சிருந்தாங்கன்னா அப்போ அந்த எலும்புகள் எல்லாமே உடஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் கழுத்தை நெரிச்சிருக்காங்க போட்டு, நல்லா போட்டு நெரிச்சிட்டு கழுத்து எலும்பு உடஞ்சிருக்கு. அப்புறம் கண்ணாடி போட்டுட்டு இருந்தாங்க போல, அந்த கண்ணாடி போட்டு சுக்குநூறாக குத்தி இருக்கா, மூஞ்சில உடஞ்சிருக்கு. அந்த கண்ணாடி போய் கண்ணில் குத்தி கண்கள் முழுவதும் அப்படி ஃபுல்லாக ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த பேட்டியில் சொல்கிறாங்க. இந்த இவங்க சொல்கிறது கேட்கும்போது எனக்கு இந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அழுக வந்துச்சு. நான் இருந்தாலும் இதெல்லாம் தாங்கிட்டு இப்படியே நம்ம அழுதுட்டு விட்டுறக்கூடாது. ஏதோ ஒரு விஷயத்த நம்ம தரப்புலேருந்து நம்ம போய் கொண்டு சேர்க்கணும். இப்போ ஒரு பெண் பிள்ளையை பெற்ற ஒரு தாயாக நானும் மற்றவங்களுக்கும் இந்த விஷயத்த கொண்டு போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் உங்ககிட்ட கொண்டு வந்திருக்கேன். கொலை செய்யப்பட்ட இந்த பெண்மணி கொல்கத்தாவில் மருத்துவ படிப்பு யூஜியை முடிச்சுட்டு பிஜி செகண்ட் இயர் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. அதே ஹாஸ்பிட்டல், அதாவது ஆர்ஜிகர் ஹாஸ்பிட்டலில் ட்ரெயினியாகவும் இருந்திருக்காங்க. அந்த டைமில் சஞ்சய் ராய் அப்படின்னு சொல்லப்படுற, அதாவது அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் அவனுக்கும் சம்மந்தம் இல்லாத ஒரு ஆள். இவன் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வீடியோவில் போட்டிருக்கேன், அது நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அவன் என்ன பண்ணியிருக்கான், அன்னைக்கு வியாழக்கிழமை நைட்டு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பெண்மணியும் அந்த பெண்மணியோட 3 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒர்க்லாம் முடிச்சுட்டு மிட் நைட் 1 மணிக்கு 2 மணிக்கு ஆன்லைனில் ஆர்டர் போட்டு ஃபுட்டு சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அங்கே ரூம்ஸ்லாம் அவைலபிள் இல்லை தங்கறதுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் போயிட்டுருக்காங்க. அவங்களும் அதே ஹாஸ்பிட்டலில் இருந்தவங்க தான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் போயிட்டுருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது 3 மணிக்கு மேலே சரி ஓகே நான் செமினார் ரூமில் இருந்துடுறேன், செமினார் ரூமில் இருந்துட்டு படிச்சுட்டு நான் அப்படியே தூங்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் தானே, இதில் என்ன இருக்குது, எத்தனை பேர் இருக்காங்க
இருக்காங்க இந்த ஹாஸ்பிட்டலில், எவ்வளோ பேர் வந்து வராங்க போகிறாங்க, இதில் என்ன பயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசில் எதுவுமே தோணியிருக்காது. இதெல்லாம் இந்த பயமே அவங்களுக்கு வந்திருக்காது. ஸோ வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 3 மணிக்கு அப்புறமா தூங்கிட்டு இருக்காங்க, படிச்சுட்டே அப்படி தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ தூங்கிட்டு இருந்தவங்கள இந்த சஞ்சய் ராய் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஆள் வந்து 4 மணிக்கு உள்ளே என்ட்ரு ஆயிருக்கான். உள்ளே என்ட்ரு ஆகிட்டு 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து வெளியே வர்றதுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஆளை வந்து உடனே பிடிச்சிட்டாங்க, மார்னிங்கே பிடிச்சிட்டாங்க. எப்படி பிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவன் உள்ளே போகும்போது செமினார் ரூம்குள்ளே போகும்போது ஹெட்ஃபோன்ஸை மாட்டிக்கிட்டு இருக்கான். அப்புறம் வெளியே வரும்போது ஹெட்ஃபோன்ஸ் இல்லை, அது ஒரு விஷயம். அப்புறம் அந்த டெட் பாடிக்கு பக்கத்தில், கொலை செய்யப்பட்ட பெண்மணிக்கு பக்கத்தில் வந்து ஹெட்ஃபோன்ஸ் இருந்திருக்கு. அவன் என்ன பண்ணியிருக்கான், கொலை செஞ்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு பதட்டமே இல்லாமல் வீட்டுக்கு போய் படுத்து தூங்கிட்டு இருக்கான். காலையில் எந்திரிச்சு அவன் தன்னோட துணி, ரத்தக்கரை படிஞ்ச துணி எல்லாத்தையும் வாஷ் பண்ணி போட்டுட்டு எப்பவும் போல் வேலைக்கு கிளம்பிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அவனை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவனோட ஃபர்ஸ்ட் வந்து அந்த ப்ளூடூத்தை வச்சு தான் அவனை கண்டுபிடிச்சாங்க. அப்புறமா வந்து அவனோட ஷூஸில் படிஞ்ச ரத்தக்கரையை வந்து அவன் மறந்துட்டு இருக்கான். ஸோ அதனால் அதை வச்சு வந்து கண்டுபிடிச்சாங்க. ஒரு பெண் குழந்தையை பெற்ற தாயா ஒரு குழந்தைய பெற்று வளர்த்து அவளை படிப்படியாக அவள் வளர்றத அழகு பார்த்து அவளுக்கு தேவையானதை வாங்கி கொடுத்து அவள் ஆசைப்படுறதை வாங்கி கொடுத்து அவள் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி அவளுக்கு அந்த படிப்புக்காக செலவு பண்ணி அவள் வாழ்க்கைக்காக செலவு பண்ணி அவள் கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சு இப்படின்னு ஒரு பேரண்ட்ஸ் வந்து ஒரு கனவு ஒரு அவங்களோட வாழ்க்கையை இழந்துட்டு அந்த கனவு மாதிரி அந்த பெண் பிள்ளையை வளர்க்குறாங்க. ஆனால் ஏதோ எங்கேயோ ஒரு காம கொடூரம், எங்கேயோ ஒரு ஆம்பளைங்கிற பேரை வச்சுக்கிட்டு வந்து இன்னைக்கு ஒரு பெண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கான உரிமையை யார் கொடுத்தது? அந்த பெண்ணு மேலே கையை வைக்கிறதுக்கான உரிமை யார் கொடுத்தது? இது வந்து இந்த சட்டங்களும் கேட்காது, வந்து இது வந்து யாருமே கேட்க மாட்டாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்ம தான் பாதுகாத்துக்கணும். ஸோ இந்த வீடியோவில் அந்த கொலை செய்யப்பட்ட பெண்மணி வந்து தனியாக இருக்கிறதால மேபி வந்து கொலை செய்யப்பட்டா, கற்பழிக்கப்பட்டா, மேபி அவங்க கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருந்தாங்கன்னா இல்லை யாராச்சும் இருந்திருந்தாங்கன்னா வந்து தடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம். டெல்லியை சேர்ந்த நிர்பயாவோட கொலை வழக்கு பார்த்தீங்கன்னா, அவள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது அவளோட ஆண் நண்பர் கூட இருந்ததாகவும் அந்த ஆண் நண்பரையும் பலமாக தாக்கிட்டு தான் இவளை வந்து கற்பழித்து கொலை செஞ்சுருக்காங்களும் ரிப்போர்ட் சொல்லுது. ஸோ ஒரு பெண் வந்து ஒரு துணை கூட இருந்தாலும் சரி, துணை இல்லைனாலும் சரி, அவள் வந்து கற்பழிக்கப்படுவாள் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிரூபிக்கிறாங்க. இந்த சமூகமும் சரி, இந்த சட்டமும் சரி, யாருமே இதற்கான பதில பெண் இப்படிதானா, பெண்ணுங்கிறவ கற்பழிக்கப்படுறதுக்கு தானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருந்துட்டு தான் இருக்கு. இதுக்கு ஆன்சர் யார்கிட்டயுமே இல்லை. இதுக்கான ஆன்சர் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண் கிட்ட, குழந்தைகள் கிட்ட இதை பத்தி பேசணுமா, இவன் இப்படி நடந்துப்பானா, அவன் அப்படி நடந்துப்பானா, அப்படியெல்லாம் அதை பத்திலாம் பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு தயங்காதீங்க. குழந்தைகள் கிட்ட நல்லது கெட்டது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கோங்க. ஒரு மனுஷங்கன்னு இருந்தால் அதில் வந்து 2 டைப் இருக்குது. எப்படி ஒரு கண்ணு 2 இருக்குது, காது 2 இருக்குது, கால் 2 இருக்கோ அந்த மாதிரி நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. நல்ல மனுஷங்களை பற்றியும் நல்ல மனிதர்கள் இப்படி நடந்துப்பாங்க, கெட்ட மனிதர்கள் இப்படி நடந்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ண வந்து கற்றுக் கொடுங்க பெண் குழந்தைகளுக்கு. 5 நாளைக்கு முன்னாடி கூட பாண்டிச்சேரியில் வந்து ஒரு 8 வயது சிறுமி வந்து கற்பழிக்கப்பட்டு 2 பேரால் கொலை செய்யப்பட்டு அந்த சாக்கடையில் மூட்டையில் கட்டி போட்டிருந்தாங்க. ஸோ அந்த சிறுமிக்கு வந்து உனக்கு ஆண்களில் இந்த மாதிரி ஆண்களும் இருக்காங்க, இந்த மாதிரி ஆண்களும் இருக்காங்க, கெட்டவர்களும் இருக்காங்க, நல்லவர்களும் இருக்காங்க. நல்லவர்கள்லாம் இப்படி செய்வாங்க, கெட்டவர்கள்லாம் இப்படி செய்வாங்க. அப்படி கெட்டவர்கள் இப்படி செய்யும் போது, இந்தந்த மாதிரி செய்யும் போது நீங்கள் வந்து அவங்க கிட்டேருந்து விலகி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி கொடுத்துருந்தா கண்டிப்பாக வந்து அந்த சிறுமி கொலை செய்யப்படுறதை தடுத்திருக்கலாம். இன்னைக்கு எல்லா குழந்தைகிட்டையும் ஆரம்பத்துல இருந்து நீங்க வந்து என்னென்ன விஷயம் சொல்லக்கூடாது, என்னென்ன விஷயம் சொல்லணும் அப்படின்னு எதுவுமே ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இல்லை. எல்லாமே சொல்லிக் கொடுங்க. முக்கியமா சமூகத்தை பத்தி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மறக்காதீங்க. சமைக்கிறத சொல்லிக் கொடுக்குறீங்களோ இல்லையோ, இல்லை ஒழுங்கா இருக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்களோ இல்லையோ, எதுவுமே வேண்டாம். இந்த ஆண்கள் எப்படி, இந்த சமூகம் எப்படி, யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அப்படி சொல்லிக் கொடுத்தால் ஒழிய வந்து இந்த மாதிரி கொலை கற்பழிப்புலாம் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் தடுக்க முடியாது. ஸோ 2வது விஷயமா பார்த்தீங்கன்னா, ஒரு ஆணோட ஒரு பெண்ணை கம்பேர் பண்ணும்போது ஆண் தான் ஸ்ட்ராங்கு, பெண்ணு வந்து ரொம்ப சாஃப்ட்டு, ஃபிசிக்கலாக வந்து ஆணுக்கு நிகராக ஒரு பெண்ணால் எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற கூற்றை ஃபஸ்ட்டு உடைக்கணும். ஒரு பெண்ணாலையும் ஒரு ஆணுக்கு நிகராக நின்று சண்டை போட முடியும், அவனை எதிர்த்து எல்லாத்தையுமே செய்ய முடியும் அப்படிங்கிற விஷயத்த உங்கள் பெண் குழந்தைகளில் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிக் கொடுங்க. உங்கள் பெண் குழந்தைய வந்து நீ பொண்ணு, பூ வச்சுக்கணும், பொட்டு வச்சுக்கணும், புடவை கட்டிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த தயவு
செஞ்சு அவங்களுக்குள்ள புகுத்தாதீங்க. நீயும் ஆம்பளையும் சமந்தான், ஆணும் நீயும் சமந்தான், ஆணுக்கு நிகரானவள் தான் பெண் அப்படிங்கிற விஷயத்த ஆரம்பத்துல இருந்தே அவங்களுக்கு சொல்லி கொடுங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கும்போது தான் அவங்க மனசுல தைரியம் வரும். எல்லாத்துக்கான தைரியமும், எதையுமே வெளிப்படுத்துறதுக்கான தைரியமும், எதையுமே செய்யறதுக்கான தைரியமும் அவங்களுக்குள்ள வரும். ஸோ ஒரு பெண்ணா வந்து நீங்கள் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் தனியாக இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள் கையில் கண்டிப்பாக ஒரு சில்லி ஸ்ப்ரேயோ இல்லை ஒரு பெப்பர் ஸ்ப்ரேயோ இல்லை வந்து ஒரு பர்சனல் அலாரமோ வச்சுக்கோங்க. இந்த மூணுத்தில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கணும். தனியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட இது இருக்கணும். ஏன்னா வந்து நம்ம வந்து இந்த சமூகத்தில் வந்து தனியாக இருந்தாலும் சரி, கூட யாராச்சும் இருந்தாலும் சரி, எதுவுமே நம்மளை உதவ போகிறதில்ல. இதை தவிர ஸோ நம்ம சுதந்திரத்துக்காக போராடின வந்து மகாத்மா காந்தி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் என்னைக்கு வந்து நடு ரோட்டில் தனியாக நடுராத்திரியில் நடந்து போகிறாலோ ஃப்ரீயாக எந்த தொல்லையுமே இல்லாமல், அன்னைக்கு தான் வந்து நமக்கு சுதந்திரம் கிடைச்சதா அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நம்ம சுதந்திரம் தினம் கொண்டாட போகிறோம். இன்னைக்கு இந்த பெண்ணுக்கு இப்படி நடந்திருக்கு அப்படின்னா, சுதந்திரம் இன்னும் கிடைக்கப்படலை முழுசாக. ஒரு பெண்ணுக்கான பாதுகாப்பு தான் சுதந்திரம். ஒரு பெண்ணு தனியாக நடந்து போகணும், தனியாக இருக்கணும், அப்படி இருக்கிற பட்சத்தை அவளுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லைங்கிற பட்சத்தில் நமக்கு சுதந்திரம் இல்லை அப்படின்னு அர்த்தம். எது எப்படியோ இந்த சமூகத்தை மாற்ற முடியாது, மனுஷங்களை மாற்ற முடியாது. ஆனால் நம்ம மாறிக்கலாம். நம்ம பெண் குழந்தைய நம்ம எப்படியெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்தா அவங்க பாதுகாப்பாக இருப்பாங்க, அவங்க தைரியமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு உங்கள் பெண் குழந்தைங்களை பிறந்ததுலேருந்து ஃபிசிக்கலியாகவும் மென்டலியாகவும் தயார்படுத்துங்க. அது மட்டும்தான் உங்கள் பெண் குழந்தைய காப்பாற்ற போகுது ஃப்யூச்சரில் அப்படின்னு ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்காக சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஜிவாவோட இன்னொரு திறமையான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, signing from Ziva the Unimayor. நன்றிகள்.